பொய்கைமணி பூதத்தார் பெய்யாழ்வார் தன்பொருள் நல்வரும் குருகேசன் வெட்டு சித்தன் உய்யக் குலசேகரன் நம் பானநாதன் தொண்டரடிப்பொடி மழிசை வஞ்ச ஜோதி வையமெல்லாம் மறைவிழங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் தெளிய ஓதி தெரியாத மறைநிறங்கள் தெரிகின்றோமே. ஸ்ரீயப்பதியான பெரிய பெருமாளின் அருளாலும் எம்பெருமானாரின் கருணையினாலும் ஸ்ரீமான் வேதாந்த தேசிகர் முதலான ஆச்சாரியர்களின் அனுகிரகத்தினாலும் எனக்கு வைணவம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவரின் அருளாலும் வேதாந்த தேசிகரின் தமிழ் என்ற தலைப்பிலே ஓரிரு வார்த்தைகள் பேச வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசன் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பெண். அனவலமானின்கள் காட்டிக் கொடுத்தபடி எம்பெருமானாரின் கருணையினாலே ஆழ்வார்களின் அருளைச்செயர்களுக்கு அற்புத உரைகள் நமக்கு கிடைத்துள்ளன. அதே போல வைணவ ரகசியங்களுக்கும் நூல்கள் தோன்றின. ஸ்ரீமான் வேதாந்த தேசிகர் ராமானுஜரின் தத்துவங்களை பரப்புவதையே தன்னுடைய முழு சேவையாக கருதினார். சுமார் 124 நூல்களை தமிழ், வடமொழி, பிராகிருதம், மணிப்பிரவால் நடையிலே அருளியுள்ளார். தமிழிலே கிட்டத்தட்ட 20 நூல்கள் அருளியுள்ளார். அவர் அருளிய முதல் தமிழ் நூல் மும்மணிக்கோவை. திருவேந்தபுரத்து புறமாள் தெய்வநாயகன் மீது அவர் கொண்ட பக்தியின் பிரவாகம் அந்த நூல். மும்மணிக்கோவை என்னும் பிரபந்தத்திற்கு கடுமையான இலக்கணங்கள் உண்டு. ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கழித்துறை என்று 30 பாசற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர வேண்டும். அந்தாதியாய் அமைந்து வர வேண்டும் அந்த பாசுரங்கள். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாசிரியம் ஆசிரியப்பா, அவர் அருளி செய்த பெரிய திருவந்தாதி வெண்பா, அவர் அருளி செய்த திருவிருத்தம் கட்டளை கழித்துறை. நம்மாழ்வாரையே வழிகாட்டியாக கொண்டவர் தேசிகர். திருவிருத்தம் அகப்பாடல்களை கொண்டவர். தேசிகர் தம்முடைய மும்மணிக்கோவை என்னும் நூலிலே கட்டளை கழித்துறை பாடல்கள் அனைத்தையும் அகப்பாடல்களாக அமைத்துள்ளார். திருவாசிரியம் என்பது பெருமாளின் மேனி அழகை வர்ணிப்பது. ஆசிரியப்பாக்கள் அனைத்தையும் மும்மணிக்கோவையிலே அவரை அடிவற்றி பெருமாளின் திருமேனி அழகை வர்ணிக்க உபயோகித்திருக்கிறார் தேசிகர். பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வார் பெருமாளின் மீது தமக்கு பரமபக்தி நிலையினால் ஏற்பட்ட ஈடுபாட்டினை பலவிதமாக பேசி அருளுகிறார். அதே போல மும்மணி கோவையிலே வெண்பாக்களும் அவ்வாறே அமைந்துள்ளன. தேசிகர் அருளிய அகத்துறை பாசுரங்கள் மும்மணி கோவையிலே அற்புதமானவை. அதிலே ஒன்றை நாம் இப்போது அனுபவிப்போம். மொழிவாழ் மொழிவன மும்முறை ஆகம், மொழிவார் மொழிவன மும்முறை ஆகும், ஐந்தையில் வந்து இழிவார்கள் இழிகவென்று இன்னமுதக் கடலாகி நின்ற விழிவார் அருள் மைய மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொலிவான் அனங்கர் தம் பூங்கரும்பு உந்திய பூமழையே. தேசிகர் தன்னுடைய பக்தி மேலீட்டினாலே ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று நாயனார் அருளி செய்தபடி பெண் நிலையிலே அருளி செய்த பாசுரம். இதிலே தலைவி மெல்லியம். அந்த பெண் காதலனை வேண்டி நிற்கிறாள். அவள் மேல் மன்மதன் பூங்கரும்பு வெள்ளினால் பூ மழைகளை பொழிகிறான் என்பது மேலோட்டமான பொருள். ஆனால் இந்த அற்புத பாசுரத்திலே தேசிகர் காட்டுவது ஜீவாத்மாவின் பரமபக்தி நிலை. பரமாத்மாவின் மீது ஜீவாத்மா கொள்ள வேண்டிய உயர்ந்த நிலை. முதலிலே அவனுடைய பரத்துவத்தில் ஆரம்பிக்கலாம். மொழிவாழ் மொழிவன மும்முறை ஆகம், 3 வேதங்களுக்கும் முற்பொருள் அவன் என்று அவனுடைய பரத்துவத்தை நிலைநாட்டுகிறான். நம்மாழ்வாரை போல
முதலிலே பரத்துவத்தை அனுபவித்துவிட்டு உடனேயே பத்துடை அடியாருக்கெல்லாம் எளியவன் என்று சௌலபியத்தை அனுபவிக்க தொடங்கின நம்மாழ்வாரை போல அவனுடைய எளிமையை அனுபவிக்கிறார். பெருமாளுக்கும் தாயாருக்கும் பரம லஜ்ஜை, ஒரே துயரம். பரமபதநாதன் க்ஷீராப்திநாதன் என்று அடியவர்களெல்லாம் தம்மை தேடிக்கொண்டு வரும்படி இடங்களிலே இருப்பதை அவர்கள் பெருமையாக கருதவில்லை. எளிவாழ் ஈழவென்று அர்ச்சா அவதாரத்திலே வந்து இருப்பதையே அவர்கள் பெருமையாக கருதினார்கள் என்று காட்டுகிறார். சர்வசுலபனாய் இன்னமுத கடலாய் வந்து திருவந்திபுரத்திலே தெய்வநாயகன் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டபுரம், ஸ்ரீவைகுண்டம் என்பது வெறும் அமுதக்கடல், அதிலே பரத்துவம் மட்டும் தெரிகிறது. திருவகிந்திபுரம் முதலான அர்ச்சா திவ்ய தேசங்கள் இன்னமுதக்கடல். கடல்னா கரிப்பு, உப்பு கரிக்கும். ஆனா திருவகிந்திபுரத்து தெய்வநாயகன் இன்னமுத கடல், இனிப்பாய் இனித்தான். எதனால்? அவனுடைய எளிமைதான். அனங்கர் என்றார் மன்மதன். பூங்கரும்பு உந்திய பூமழை என்பது வெளிப்பையான பொருள். மன்மதன் தன் கரும்பு வெளினாலே பூமழை பொழிந்தான் என்பது. ஆனால் அது விரோதமான பொருள், அதுவல்ல பொருள். அனங்கர் என்பது பெருமாள், சாக்ஷாத் மன்மத எனப்பட்டவன் பெருமாள். இந்த ஜீவாத்மாவான பெண் அவனை அனுபவிக்க அவன் பொழிந்த பூமழை தன்னுடைய சொரூப ரூப குணவிபவாதிகளை இடைவிடாமல் அனுபவிக்க கொடுப்பது. அதுதான் அவன் பொழிந்த பூமலை. அதுவே நாம் விரும்ப வேண்டிய பரமபக்தி நிலை. காதலிலே விழுந்த பெண் தன் காதலனின் மேனி அழகு, அவன் குரல், அவன் செய்யும் உபசாரங்களை அனுபவிக்க விரும்புவாள். அதற்கு மன்மதனின் அன்பு தேவை. தேசிகன் தன்னையே அந்த பெண்ணாக கொள்கிறாள். அவருக்கு மன்மதன் சாட்சாத் பெருமாள். அந்த பெண் விரும்பியதும் மெல்லடி, விரும்பினவளும் மெல்லியல், பானங்களும் மென்மலர்கள். பெருமாளின் மீது ஆச்சரித்த ஜீவாத்மாவுக்கு அவன் மேல் அனுபவம் ஏற்பட வேண்டும். அந்த அனுபவத்தினால் பிரீத்தி உண்டாகும். அந்த பிரீத்தியினால் கைங்கரிய பிராப்தி வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்கிற நிலை வேண்டும். இதிலே ஜீவாத்மா தேசிகர், பரமாத்மா தெய்வநாயகன். கருணை கடலாக பெருமாள் தன் அர்ச்சா அவதார திருமேனியை தேசிகருக்கு அனுபவிக்க கொடுக்கிறார். அவருடைய நாவிலே வந்து அமர்கிறான். அவனுடைய சொரூபம், ரூபம், குணம் ஆகியவற்றை பாடி அனுபவிக்க அவருக்கு அருள் கொடுக்கிறான். சாட்சாத் மன்மத. எம்பெருமானார் தன்னுடைய சரணாதிகத்தியத்திலே அனுபவம், அனுபவத்தினால் வருவது பிரீத்தி, அதனால் வேண்டுவது கைங்கரிய பிராப்தி. இதைத்தான், இந்த பரமபக்தி நிலையைத்தான் இந்த அற்புத அகத்துரை பாடலிலே தேசிகர் காட்டிக் கொடுக்கிறார். செழுந்தமிழ் மும்மணி கோவை செறிய சேர்த்து பந்து கழல் அம்மானை ஊசலேசன் பரவு நவமணி மாலையினையும் சொன்னேன் முந்தை மறைமொழிய வழிமொழி நீ என்று முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் நானே என்று பலச்சுதியோடு இந்த நூலை நிறைவு செய்கிறார் தேசிகர். முன்பு மறைமொழிந்ததை, வேதங்கள் எல்லாம் சொன்னதை வழிமொழியும் நீ என்று முகுந்தன் அருள் தந்த பயன் என்று வேதாந்த தேசிகர் தன்னுடைய தமிழ் பாசரங்களை கொள்கிறார் என்று அடியேன் கருதுகிறேன். வழிமொழி என்று தமிழைத்தான் சொல்கிறார் வேதாந்த தேசிகர். முகுந்தனை சொன்னாலும் ஒன்றுதான், தமிழை சொன்னாலும் ஒன்றுதான். தமிழ் வேறு, திருமால் வேறு அல்ல. நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்கிறார் கம்பர். அப்படி முகுந்தனின் அருளாக தேசிகர் பெற்ற தமிழை அனுபவிப்பதற்கு இந்த ஒரு பிறவி போனார். அவருடைய மும்மணி கோவையை மட்டுமே அனுபவிப்பதற்கு நமக்கு நேரங்கள், காலங்கள் பல வேண்டும். அவற்றையெல்லாம் விரிவாக மீண்டும் இன்னொரு முறை அனுபவிப்போம். நேரத்தின் சுருக்கம் கருதி இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். நானிலமும் தான் வாழ, நான்மறைகள் தாம் வாழ, மாநகரின் மாறன் மழை வாழ, ஞானியர்கள் சென்னி அணிசேர் துப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். தேசிகன் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.